ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தரமான எபிசோடோட வந்திருக்கேன். வழக்கம் போல் நான் எப்பவும் பண்ணுற மாதிரி இந்த எபிசோட் டீட்டெயில்ஸு, ஹீரோயின் பேரெல்லாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே அண்ணனும் தங்கச்சியும் காமிக்கிறாங்க. 2 பேரும் காரில் வந்துட்டுருக்காங்க. அந்த பப்ளி மாஸ் தங்கச்சி முகத்தில் டன் கணக்கில் கவலை தெரியுது. அவ்வளவே குறுகுறுன்னு அண்ணங்காரனும் பார்த்துட்டு வரான். தங்கச்சி பேர் ரிசா, அண்ணன் பேர் மைக்கு. இப்போ என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சொல்ல போறியா இல்லையா ரிசா அப்படின்னு அண்ணங்காரன் கேட்குறான். சொல்ல மாட்டேன் அப்படின்னு தங்கச்சி தலையாட்டுறா. உன் பிரச்சனை என்னன்னு சொன்னாத்தானே எனக்கு தெரியும். திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு வான்னு சொன்னேன். அதுவும் அம்மா அப்பாவுக்கு தெரியாம வான்னு சொன்னேன். நானும் என் செமஸ்டருக்கு படிக்கிற வேலை எல்லாத்தையும் ஒத்தி வச்சுட்டு அம்மா அப்பா கிட்ட பொய் சொல்லிட்டு இங்கே வந்திருக்க. ஆனால் என் கூட நீ காரில் ஏறி 1 மணி நேரம் ஆகுது. இப்போ வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிற. உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாதானே நான் ஹெல்ப் பண்ண முடியும். சப்போஸ் வீட்டுக்கு போனால் அம்மா அப்பா எங்கே போனான்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? ஏன்னா நீ தான் என்கிட்ட எதுவும் சொல்லலையே அப்படிங்கிறான் அண்ணன் மைக்கு. அதுதான் நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையே, அப்புறம் நீ என்னத்த சொல்ல போற அப்படிங்கிறா தங்கச்சி. ரொம்ப வெறுப்பாக இருக்கிறாவோ. அவன் ஏதோ பெரிய பிரச்சனையில் இருக்கிறான் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஓ, ரொம்ப சாமர்த்தியமாக பேசுகிறதா நினைப்பான் உனக்கு அப்படின்னு கேட்ட அண்ணங்காரன் அவ கை விரலை பார்க்குறான். அப்பதான் அவ கை விரல்ல போட்டிருந்த அந்த என்கேஜ்மெண்ட் மோதிரம் மிஸ் ஆகுது. ஹே தங்கச்சி, எங்க உன் விரல்ல அந்த நீர் யானை போட்ட என்கேஜ்மெண்ட் மோதிரத்தை காணோம் அப்படின்னு கேட்குறான். அது வந்து நான் திடீர்னு ஒல்லி ஆயிட்டேனா, அதனால அதை சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ண கடையில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு எப்படியோ திக்கி திணறி தங்கச்சி ஏதோ ஒரு பொய்ய சொல்ல அண்ணங்காரன் அதை நம்ப தயாரா இல்லை. என்னது, நீ ஒல்லி ஆகிறையா? ஒல்லி ஆகிற உடம்பா உனக்கு? 3 வேளையும் ஊடு கட்டி அடிக்கிற. நீ ஒல்லி ஆகிறேன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு அண்ணன் சொல்லவும், நான் தான் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டேனே, அதனால நான் ஒல்லி ஆயிட்டேன். அதனால தான் மோதிரத்தை கடையில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு திரும்பவும் அழுப்புறா. இது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது அப்படின்னு அண்ணங்காரன் சொல்லவும், யார் சொன்னா நான் இனிமேல் இப்படிதான் டயட் இருந்து உடம்ப குறைக்க போறேன் அப்படின்னு தங்கச்சி பதிலுக்கு சொல்லவும், நான் உன் மோதிரத்தை பத்தி பேசல, என் 19 வயசு தங்கச்சிக்கும் 44 வயசுல இருக்கிற அந்த நீர் யானைக்கும் ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு, அதை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். இதோ பாரு மைக்கு, சும்மா அவரை நீர் யானைன்னு சொல்லிட்டு இருக்காத. உன்ன மாதிரி அவருக்கு உடம்பெல்லாம் வினையில்லை, அவருக்கு வெள்ளை மனசு, அதனால தான் குண்டா இருக்காரு. நீ பாரு, உனக்கு இருக்கிற வஞ்சனைக்கு உனக்கு உடம்பே வராம இருக்கு அப்படின்னு அவன் வருங்கால புருஷனை பத்தி பேசின உடனே தங்கச்சிக்கு கோபம் பொத்துட்டு வருது. பொறுமா பொறு, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? எந்த அண்ணனுக்கு தான் தன்னோட 19 வயசு தங்கச்சி 42 வயசான ஒருத்தனை காதலிக்கிறது பிடிக்கும்? கேட்டா காதலுக்கு கண் இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லைன்னு 1000 பேசுவ. எப்படி பார்த்தாலுமே அவன் உனக்கு ஜோடி பொருத்தமே கிடையாது. அவன் பணக்காரங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நீ அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி அவனை கல்யாணம் பண்ண பார்க்கற அப்படின்னு மைக்கு கேட்கவும் தங்கச்சி மௌனமா தலை குனிஞ்சுக்கிறா. அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அண்ணங்காரன் தான் உண்மை எல்லாத்தையும் புட்டு வைக்கிறானே. இருந்தாலும் விட்டு கொடுக்காம தங்கச்சி பேசுறா. நீ என்ன வேணாலும் நினைச்சிட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் காரை விட்டு கீழே இறங்குறேன் அப்படின்னு டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ண அண்ணங்காரன் டோரை லாக் பண்ணி விட்டுறான். மைக்கு, விளையாடாத, முதல்ல டோரை ஓபன் பண்ணி விடு. நான் இறங்கி நடந்து போய்க்கிறேன், பஸ் பிடிச்சி போய்க்கிறேன், அல்லது கேபு பிடிச்சி போய்க்கிறேன். உன்னை கூப்பிட்டதுக்கு பதிலாக நானே வந்திருக்கலாம் அப்படின்னு கோவப்பட்டு டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறா. ஆனால் மைக்கு டோரை லாக் பண்ணி வச்சிருக்கான், ஓப்பன் பண்ண முடியாமல். பரவாயில்ல, நான் உன் அண்ணன் தான், எதாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு மைக்கு கேட்கவும், உன்னை நம்பி சொல்லலாமா? நீ இதை வேற யாருக்கிட்ட சொல்லிட மாட்டேயே, ஏன்னா நீ ஒரு ஓட்டவாய் பாரு. அதுதான் எனக்கு உங்கள்கிட்ட சொல்றதுக்கு பயமா இருக்கு. இப்படி தான் காலேஜ் ஹாஸ்டலில் ஒருத்தன் என்னை புடின்னு பிடிச்சிட்டான் அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லி அழுத பாவத்துக்கு அதையும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லி அதையும் அட்வான்டேஜாக எடுத்துட்டு உன் ஃப்ரெண்ட்ஸு 2 பேரும் சேர்ந்து என்னை அடி அடிச்சானுங்கன்னு தெரியுமில்ல, அதான் உன்னை நம்பி இந்த விஷயத்த எப்படி சொல்கிறதுன்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிறா. அட பாவி, சொந்த தங்கச்சியை பற்றி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போட்டுவிட்டு அவளை முடிச்சு விட்டுட்டியேடா. தங்கச்சி சொல்கிறதால காண்டான அண்ணனும் என்னமோ பண்ணு, சொன்னா சொல்லு, சொல்லாட்டி போ அப்படின்னு காரை விட்டு கீழே இறங்கி வீட்டுக்கு வந்துடுறான். பின்னாடியே தங்கச்சி வந்து சோஃபாவில் உட்காரவோ தங்கச்சியோட பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக வந்து உட்கார்றான் அண்ணங்காரன். மைக்கு, நீ என்ன அண்ணனா லவ்வரா? இப்படி வந்து பக்கத்தில் உட்கார்ற, சோஃபாவில் அவ்வளோ இடம் இருக்குல்ல, போய் தள்ளி உட்காரு அப்படின்னு தங்கச்சி சொல்லியும் இவன் நகராம அவளுக்கு நெருக்கமாகவே உட்காந்துருக்கான். எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நீ ஏன் இப்படி இருக்க, அதை சொல்லு. இந்த தடவை ப்ராமிஸாக இந்த விஷயத்த நான் யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்தை பற்றி நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண உடனேயே அதை நான் மறந்துடுவேன், ஓகேவா அப்படின்னு தங்கச்சியை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறான். சரி மைக்கு, நான் உன்னை நம்பி சொல்கிறேன். ஆனால் அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா அது உன் மூலமாக தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்கிறத நான் கண்டுபிடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு தங்கச்சி சொல்லவும், அதுதான் நான் ப்ராமிஸாக சொல்ல மாட்டேன்னு சொல்கிறேனே, ஏன் என்னை நம்பவே மாட்டேங்கிற?
என்னை ரொம்ப கீழ்த்தரமாக நினச்சிட்ட போல் இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். பெருமூச்சு விட்ட தங்கச்சியும் என்ன நடந்துச்சுன்னு அவங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. அது வந்து மைக்கு, அந்த நீர் யானை கூட எனக்கு நடக்கவிருந்த கல்யாணத்தை நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப தயக்கத்துக்கு அப்புறம் தங்கச்சி சொல்லவும் அதை கேட்டு மைக்கு சிரிக்கிறான். இது ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் இல்லை, எனக்கு இது முன்னாடியே தெரியும் அப்படின்னு அண்ணன் சொல்லவும், கரெக்டு தான் மைக்கு, நீ சொன்னது கரெக்டு தான், அவன் எனக்கு ஏற்றவன் இல்லை, அதுதான் உன் கூட கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு அவன் ரிங்கை கழட்டி அவன் மூஞ்சிலே வீசி எறிஞ்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு தங்கச்சி மேலும் அவள் ஃபீலிங்கை கொட்ட மைக்கோ சிரின்னு சிரிக்கிறான். என்ன மைக்கு கெக்க பெக்கேன்னு சிரிக்கிற, நீ இப்படி சிரிக்கிறது என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கு, நான் பண்ணினது கரெக்டு தானே அப்படிங்கிறா. நீ பண்ணினதெல்லாம் கரெக்டு தான், நான் அதை நினச்சி சிரிக்கல, இந்த விஷயத்த அப்பா அம்மா கிட்ட சொன்னால் அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு நினச்சி சிரிக்கிறேன். போதா குறைக்கு இது ஏதோ பெரிய சிதம்பர ரகசியம் மாதிரி இத்தனை நேரம் என்னை அலைய விட்டு சொல்லியிருக்க, அது சரி, அந்த நீர் யானை உனக்கு ஏத்தமே இல்லைங்கிறது இப்பதான் உனக்கு புரியுதா அப்படின்னு மைக்கு ஒரு வேலிடான பாயிண்ட்டை கேட்க, ஆமா மைக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன், அம்மா அப்பாவுக்கு அவனை ரொம்ப பிடிச்சது, அவங்க அவனை பற்றி எப்போ பார்த்தாலும் பெருமையாக பேச அதில் நான் கொஞ்சம் மயங்கிட்டேன், ஆனால் இப்போதான் தெரியுது அவனால் என்னை சந்தோஷப்படுத்த முடியாதுன்னு அப்படின்னு சொல்லவும் மைக்கு டக்குன்னு சிரிப்பை நிறுத்துறான். அப்படின்னா அவன் பஞ்சரான டயரா, காத்து போன பலூனா அப்படின்னு தங்கச்சியை பார்த்து கேட்கவும், ஆமா மைக்கு, 2 நிமிஷம் கூட தாங்கல, அதுக்குள்ள கஞ்சி காய்ச்சிட்டான் பிளடி ராஸ்கல், இதுல 2 மாத்திரை வேற போட்டான், அதனால தான் சொன்ன மைக்கு அவன் எனக்கு ஏத்தமே இல்லைன்னு அப்படின்னு அவனை பத்தி பேசும்போதே தங்கச்சி செம டென்ஷன் ஆகிறா. எந்த அளவுக்கு அவள் ஏமாந்துட்டு வந்திருக்கா அப்படிங்கிறது மைக்குக்கு புரியுது. ஆமாம்மா கரெக்டு தான், அதான் சொன்னையே, உன்னை காலேஜ் ஹாஸ்டலில் போட்டவன் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் சம்பவம் பண்ணான்னு, அப்போ எப்படி 2 நிமிஷம் பண்ணுறவனை உனக்கு பிடிக்கும்? கரெக்டு தான் தங்கச்சி நீ சொல்கிறது, என்னதான் நம்ம 2 பேரும் ஒரே வயிற்றில் புறக்காட்டினாலும் எங்கள் அப்பா உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணினதால நீ எனக்கு ஸ்டெப் ஆகிட்ட, நான் உனக்கு ஸ்டெப் ஆகிட்டேன், ஆனால் நம்ம அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகலையே, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே பழகணும், அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிற முறையில் பல விஷயங்கள் நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணியிருக்கோம். அது சரி தங்கச்சி, 2 நிமிஷத்துல கஞ்சி காய்ச்சிட்டான்னு சொன்னியே, அதனால ஏதாவது பேபி ஃபார்ம் ஆகி அப்படின்னு அவன் சந்தேகமா இழுக்க, உங்ககிட்ட இதை சொல்லியிருக்கவே கூடாது, நீ என்னை ரொம்ப கேவலப்படுத்துற அப்படின்னு கோவமா எந்திரிச்சு போன தங்கச்சியை கையை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறான். உட்காரு போகலாம், நான் சும்மா ஜோக் அடித்தேன், உன் மனசை புண்படுத்துறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லவும், இல்லை மைக்கு, நீ என்னை ரொம்ப குத்தி காமிச்சு பேசுகிற, நான் என்னவோ உலகத்தில் யாரும் செய்யாத தப்பை பண்ணிட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்க, நான் உன்னை கல்யாணம் பண்ண சம்மதிச்சது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அதுக்காக அதவே சொல்லி என் மனசை புண்படுத்தாத அப்படின்னு ரொம்ப வருத்தமாக தங்கச்சி சொல்லவும், நான் உன்னை கிண்டல் பண்ணல தங்கச்சி, நான் ஆரம்பத்திலிருந்து தான் சொல்லிட்டு வரேன், உனக்கு ஏற்ற ஜோடி அவன் இல்லை வேண்டாம் அப்படின்னு, ஆனால் நீ தான் கேட்க மாட்ற, அவங்ககிட்ட உனக்கு என்ன பிடிச்சதுன்னு தெரியல, அவன் என்னமோ நீ முழுசா அவனுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி பயங்கர பந்தா விட்டுட்டு இருக்கா, நீயும் அவனுக்கு அடிமை மாதிரி நடந்துக்கிற, இது எல்லாத்தையும் நம்ம அம்மா அப்பாவும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, ஆனால் அதை பற்றி அவங்க கவலைப்பட்டுக்கிட்டதாவே தெரியல, ஒருவேளை நம்ம குடும்பம் ரொம்ப ஏழ்மையாக இருக்குது, நீ ஒரு பணக்கார வீட்டுக்கு வாழ போனால் நம்ம எல்லாத்துக்கும் பெனிஃபிட்னு நினச்சிட்டாங்களா என்னவோ தெரியல, ஆனால் எனக்கு அவனை பிடிக்கல, கண்டிப்பாக நம்ம அம்மா அப்பாவுக்கும் அவனுக்கு பிடிக்கல, சூழ்நிலை காரணமாக தான் நீ அவனை கல்யாணம் பண்ண சம்மதிச்சிருக்காங்க, எனிவே இப்போ நான் நினச்ச மாதிரி நீயும் நினைக்க ஆரம்பிச்சிட்ட, உனக்கு அவனை இப்போ பிடிக்காம போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம், உனக்கு ஏற்ற ஜோடி அவன் இல்லைங்கிறது எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் அப்படின்னு மைக்கு புரிஞ்சு தள்ளுறான். இல்லை மைக்கு, நீ நினைக்கிறது தப்பு, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் பாரு, அவனால் இப்போவே என்னை திருப்திப்படுத்த முடியலன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்னாகுன்னு யோசிச்சு பார்த்தேன், அதனால தான் நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், உனக்கே தெரியும் எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு அப்படின்னு சொல்லி நிறுத்துறா. என்ன பிடிக்கும் உனக்கு அப்படின்னு மைக்கு கேட்கவும், எனக்கு இந்த 2 நிமிஷம் 5 நிமிஷம் எல்லாம் செட் ஆகாது மைக்கு, அரை மணி நேரம் 1 மணி நேரம் வேணும், அந்த மாதிரி ஒருத்தன் கிடைச்சான்னா அவன் கூட பண்ண தயங்க மாட்டேன் அப்படின்னு தங்கச்சி சொல்லவும், அதுக்கு என்ன, அதான் இருக்கானே ஒருத்தன், சும்மா 1 மணி நேரம் நின்று விளையாடுவான், ட்ரை பண்ணி பார்க்குறியா அப்படின்னு மைக் கேட்கவும், ஷோர், யார் மைக் அது, உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் வருவானே டேவிட் அவனா, இல்லை ஒல்லியா ஒருத்தன் கேஸ்பர்னு அவனா, யார் மைக் அது அப்படின்னு தங்கச்சி ரொம்ப ஆவலாக கேட்கவும், அவனுக்கெல்லாம் 5 நிமிஷத்துக்கு மேலே தாண்ட மாட்டானுங்க, அந்த 1 மணி நேரம் நின்று விளையாடுற கில்லி ஐயா தான், நான் தான் அது அப்படின்னு சொல்லவும், நீயா அப்படின்னு அவனை அங்கே பார்க்குறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.